வணக்கம். ஒரு பழைய டிவியை யோசிச்சு பாருங்களேன். சிக்னல் இல்லைன்னா ஸ்க்ரீனில் சும்மா கருப்பும் வெள்ளையுமா புள்ளிகள் சுடந்துக்கிட்டே இருக்கும்ல, ஒரு மாதிரி ஜிர்னு சத்தத்தோட. இப்போ அந்த டிவி முன்னாடி நின்று ஒரு அழகான சூரியகாந்தி தோட்டத்தில் ஒரு தங்க நிற நாய் விளையாடுற மாதிரி காட்டுன்னு நீங்கள் மெதுவாக சொல்கிறீங்க. அடுத்த நிமிஷம் அந்த குழப்பமான புள்ளிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒன்று சேர்ந்து நீங்கள் கேட்ட அதே காட்சியை அச்சசலா ஒரு அழகான தெளிவான புகைப்படமாக உங்கள் கண் முன்னாடி காட்டினா எப்படி இருக்கும்? அட, இது ஏதோ மாய மந்திரம் இல்லைன்னா சினிமாவில் வர்ற மாதிரி இருக்கேன்னு தோணும்ல. ஆனால் இந்த மந்திரம் நிஜமாவே நடந்துக்கிட்டு இருக்குங்க. தினமும் லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர்லேயும் ஃபோன்லேயும் இது நடந்துட்டுருக்கு. இப்போ புதுசாக வந்திருக்கிற செயற்கை நுண்ணறிவு ஓவியங்கள், ஏஐ ஆர்ட், எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற பெரிய வித்தை இதுதான். இதை பரவல் மாதிரி டிஃப்யூஷன் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த பரவல்னா என்னன்னு தெரிஞ்சிக்க கம்ப்யூட்டர் படிப்புலாம் தேவையில்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு கிளாஸில் சுத்தமான தண்ணி இருக்குது. அதில் ஒரு சொட்டு நீல மைய விடுறீங்க. என்ன ஆகும்? அந்த மை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் பரவி கடைசியில் அந்த தண்ணியே ஒரு மாதிரி குழப்பமான நீல கலராக மாறிடும்ல. அந்த பழைய சுத்தமான தண்ணியை உங்களால் திரும்ப பார்க்க முடியாதுல்ல. இந்த கம்ப்யூட்டர் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணனாங்க தெரியுமா? இதே மாதிரி ஒரு வித்தையை கம்ப்யூட்டருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. லட்சக்கணக்கான அழகான போட்டோக்களை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நாய்ஸ்னு சொல்ல அந்த டிவி புள்ளிகள் மாதிரி குழப்பத்தை சேர்த்தாங்க. ஒவ்வொரு படியா ஒரு நல்ல படத்தை முழுசா அழிச்சு கடைசியில் ஒன்றுமே புரியாத வெறும் புள்ளிகளாக மாற்றினாங்க. ஆனால் இங்கே தான் அவங்க ஒரு பெரிய புத்திசாலித்தனத்தை பண்ணாங்க. அந்த படம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழியுதுங்கிறத அந்த கம்ப்யூட்டர் புத்திசாலியை ஒத்து பார்க்க வச்சாங்க. ஒரு ஆப்பிள் படம் எப்படி புரியாத புள்ளிகளாக மாறுதுன்னு அது கணக்கு போட்டு கற்றுக்கிடுச்சு. ஒரு படத்தை எப்படி அழிக்கிறதுன்னு கற்றுக்கிட்ட அந்த புத்திசாலிக்கு அப்புறம் அந்த படத்தை அப்படியே ரிவர்ஸில் ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. அப்படின்னா வெறும் குழப்பமான புள்ளிகள் இருக்கிற ஒரு ஸ்க்ரீனில் இருந்து ஒவ்வொரு புள்ளியாக நீக்கி ஒரு புது படத்தை எப்படி உருவாக்குறதுன்னு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஐடியா சொல்கிறீங்கல்ல, உடனே அது ஒரு காலி ஸ்க்ரீனில் வெறும் குழப்பமான புள்ளிகளை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கும். நீங்கள் சொன்ன வார்த்தைகளை வச்சு தேவையில்லாத புள்ளிகளை எல்லாம் ஒளி வச்சு செதுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கடைசியில் நீங்கள் கேட்ட அந்த அழகான படத்தை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியா? நானெல்லாம் இதை பயன்படுத்தியதே இல்லையேப்பான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே கலந்துருச்சுங்க. இப்போ மிட் ஜேர்னி, டாலின்னு இணையத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஒரு படத்தை உருவாக்குறீங்கன்னா நீங்கள் இந்த பரவல் மாதிரியை தான் பயன்படுத்துகிறீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபோனில் ஒரு அழகான குறும்பு படம் இருக்கிறீங்க, பின்னாடி யாரோ ஒரு முகம் தெரியாத ஆள் நடந்து போகிறார். உடனே ஃபோனில் மேஜிக் எரேசர்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு அவரை அழிப்பீங்கல்ல. அழிச்ச இடத்துல சும்மா வெள்ளை கலரில் ஒரு ஓட்டையாக விடும் இல்லையே, சுற்றி இருக்கிற புல்லையோ பில்டிங்கையோ வச்சு அந்த இடத்த அப்படியே அழகாக நிரப்பிடும்ல. அது எப்படி நடக்குது? அங்கேயும் ஒரு சின்ன பரவல் மாதிரி தான் உடனே வேலை செய்யுது. அது புதுசாக சில புள்ளிகளை உருவாக்கி அந்த இடத்த நிரப்புது. பெரிய பெரிய ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர்ல எல்லாம் சும்மா ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், ஒரு பொருளை புதுசாக சேர்க்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். அதுக்கும் இதுதாயா காரணம். இந்த வித்தை நம்ம வேலைகளை எவ்வளவு சுலபமாக்குது தெரியுமா? ஒரு அழகான டிசைன் பண்ண இனிமேல் பெரிய படிப்பு படித்த டிசைனராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்கள் பொருளுக்கு பின்னாடி ஒரு அழகான பேக்ரவுண்ட் வேணும்னா சும்மா ஒரு செகண்டில் உருவாக்கிடலாம். பெரிய கேமரா வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுற செலவும் நேரமும் மிச்சம். உங்கள் வீட்டை புதுப்பிக்கணுமா? உங்கள் ரூம் அளவை சொல்லி எனக்கு ஒரு 10 டிசைன் காட்டுப்பான்னு கேட்டால் உடனே காட்டும். ஒரு புத்தகம் எழுதுகிறவங்க அவங்க புத்தகத்துக்கு என்ன அட்டைப்படம் வைக்கலாம்னு யோசிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்யும் போது குழந்தைங்களுக்கு கலர் அடிக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை நாமவே உருவாக்கி பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம். சரி, இதை எப்படி சரியாக பயன்படுத்துறது? ரொம்ப சுலமையா, ஃபோனில் மெசேஜ் டைப் பண்ணுற மாதிரி தான். ஆனால் நல்ல படம் வேணும்னா ஒரு சின்ன வித்தையை கற்றுக்கணும். அதான் ப்ராம்ப்டிங்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் வெறும் புள்ளிகளை வச்சு ஆரம்பிக்கிறதால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதுக்கு தெளிவாக சொல்லணும். சும்மா ஒரு கார்னு டைப் பண்ணால் அது ஏதோ ஒரு சாதாரண காரை வரைஞ்சி காட்டும்.
ஆனால் ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி யோசிச்சு நடு ராத்திரியில் மழை பெய்கிற ஒரு நகரத்தில் நியான் ரைட் வெளிச்சத்தில் ஒரு சிகப்பு கலர் ஸ்போர்ட்ஸ் கார் போகுது, சினிமா மாதிரி லைட்டிங் வேணும்னு விலாவாரியாக சொல்லணும். வெளிச்சம் எப்படி இருக்கணும், என்ன கலர்னு நீங்கள் தெளிவாக சொல்ல சொல்ல அதுவும் தன்னோட ஒளியை வச்சு உங்கள் மனசில் உள்ளதை அப்படியே அச்சசலாக செதுக்கி காட்டும்யா. நாம் இப்போ ஒரு ஆச்சரியமான காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்யா. ரொம்ப காலமாக நம்ம மனசில் ஒரு அழகான கற்பனை இருந்தால் மட்டும் பத்தாது, அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு பெரிய படிப்பு, விலையுறைந்த சாஃப்ட்வேர், நல்ல வரைகிற திறமைன்னு எல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இந்த பரவல் மாதிரி அந்த தடையை எல்லாம் உடைச்சி எரிஞ்சிருச்சு. கம்ப்யூட்டருங்கிற ஒரு மிஷினை நம்ம கற்பனைக்கான ஒரு பெரிய கேன்வாஸாக மாற்றிடுச்சு. இதை எப்படின்னு கற்றுக்கிட்டா நீங்கள் வெறும் படத்தை மட்டும் உருவாக்கலை, உங்கள் மனசுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஆசைகளை, கற்பனைகளை வெளியில் கொண்டு வர்ற ஒரு புது மொழியை கற்றுக்குறீங்க. அதனால் கொஞ்சம் பெருசாகவே கனவு காணுங்க. உங்கள் ஐடியாக்களை எல்லாம் டைப் பண்ணுங்க. அந்த கருப்பு வெள்ளை புள்ளிகள் எல்லாம் மறைஞ்சி நீங்கள் உருவாக்கின ஒரு புது உலகம் உங்கள் கண் முன்னாடி விரிகிறத பாருங்கள். நன்றி.